நாம முக்கியமா நீங்க மிக முக்கியமா பாடமாக்க வேண்டியது செயல்முறை மாற்றுநிலை வரைபடம். Process state diagram. Process state diagram, செயல்முறை மாற்றுநிலை வரைபடம். கட்டாயம் ஷோ நோட்ஸ் எடுத்து பாடமாக்கி வச்சுக்கணும். Process state diagram. Process state diagram, செயல்முறை மாற்றுநிலை வரைபடம். செயல்முறை மாற்றுநிலை வரைபடம் சம்பந்தமா ப்ராசஸ் டயக்ராம் சம்பந்தமா பார்க்க போறோம். இதுல இம்பார்ட்டன்டா இந்த டயக்ராம நாம் தெரிஞ்சிருக்கணும். ஒரு சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமை பொறுத்த மட்டுக்கு துணை நினைவகத்துல அது நிரல் ப்ரோக்ராம் வச்சுக்குவோம். ப்ரோக்ராம் கிடைக்கும். அது எழுத்து வடிவம் டெக்ஸ்ட் வடிவமா வச்சுப்போம். செகண்டரி ஸ்டோரேஜ்ல நிரல் ப்ரோக்ராம் வச்சிருப்போம். அது எப்போதும் டெக்ஸ்ட் வடிவில் இருக்கும், எழுத்து வடிவில் இருக்கும். இது நம்மளோட பிரதான நினைவகம். மெயின் மெமரி இங்க நமக்கு பதி ரிஜிஸ்டர் பதுக்கல் கேச் பிளஸ் டிராம் வரும். ரிஜிஸ்டர் கேஸ் மெமரி டிராம் வரும். இதுவும் துணை நினைவகம் தான். நம்ம மாய நினைவகம் மாதிரிக்கும். செகண்டரி ஸ்டோரேஜ் அறியும். துணை நினைவகம் செகண்டரி ஸ்டோரேஜ் அறியும். துணை நினைவகம் இங்கிலீஷ் தேவையில்ல. இங்கிலீஷ் எழுதிக்கொள்ளுங்க. தமிழ் எழுதிக்கொள்ளுங்க. நிரல் ப்ரோக்ராம் இம்பார்ட்டன்ட் மட்டும் தருவோம். அப்ப முதல் 3 இது செகண்டரி ஸ்டோரேஜ், இது மெயின் மெமரி, இது செகண்டரி ஸ்டோரேஜ். அதுல மாய நினைவகமா நான் அதை பார்க்க போறோம். மாய நினைவகம் அது சம்பந்தமா அடுத்த செக்ஷன்ல பார்க்க போறோம். நம்ம மாய நினைவகம் சம்பந்தமா virtual memory சம்பந்தமா பார்க்க போறோம் அடுத்த செப்டர்ல. இப்போதும் ப்ரோக்ராம் செகண்டரி ஸ்டோரேஜ்ல ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு தெரியும் நாலேஜ். செகண்டரி ஸ்டோரேஜ்ங்கிற ஹார்ட் டிஸ்க்ல பென் ஃபிளாஷ் டிரைவ்ல எப்போதும் ப்ரோக்ராம் வந்து என்ன இருக்கும், எழுத்து வடிவில் டெக்ஸ்ட் வடிவில் இருக்கும். அதை நம்ம ப்ராசஸ் செயற்படுத்துறோம்டா இங்க இருக்கிற நிரலை இங்க அனுப்பும் போதுதான் அது செயற்பாடுக்கு வரும். செயற்பாடு அல்லது செயல்நிலை என்று சொல்லுவோம். ப்ராசஸ் ரெமுக்கு வந்தது அது ப்ராசஸ் ஸ்டேட்டஸ் அடையும். இடத்துல ப்ரோக்ராம்னு சொல்லுவோம். ஸ்டேட்டஸ் ப்ரோக்ராம் அல்லது சாஃப்ட்வேர்னு சொல்லுவோம். இங்க வரும்போதுதான் அது செயற்பாடாக மாறும், ப்ராசஸா மாறும். ரெமுக்கு வரும்போதுதான் ப்ராசஸா மாறும். எல்லா விஷயத்தையும் நான் இதுல கொண்டு வர போறேன். சகல நோட்ஸையும் கண்டு கவனமா பார்த்து கொள்ளுங்க. இந்த ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட்ல அவ்வளவு விஷயமும் இந்த டயக்ராமுக்குள்ள இருக்கு. நம்ம அவ்வளோ ஷோர் நோட்ஸுக்குள்ள கொண்டு வர போறோம். அப்படியே நீங்க நோட் பண்ணிக்கொள்ளணும். நான் கொஞ்சம் சின்னதாக கீற வேண்டி வரும். வேற விளங்காட்டி கேளுங்க. இப்போ ப்ரோக்ராம் செகண்டரி ஸ்டோரேஜில் ப்ரோக்ராம் இருக்கும். ப்ரோக்ராம்ங்கிற நம்ம Zoom வாட்ஸ்அப் எல்லாம் நம்மளோட ஹார்ட் டிஸ்கில் அல்லது செகண்டரி ஸ்டோரேஜில்
ஸ்டோர் ஆயிருக்கும், அது டெக்ஸ்ட் வடிவில் ஸ்டோர் ஆயிருக்கும். அதான் ப்ரோக்ராம்கள் அதை ரெம்முக்கு லோட் பண்ணினா தான் ப்ராசஸ், ரெம்முக்கு லோட் பண்ணா தான் ப்ராசஸ் ஆகும். ரெம்முக்கு லோட் பண்ணும்போது தான் நம்ம ப்ராசஸ்ங்கிற கான்செப்டை கொண்டு வரலாம். இதை விளைக்கணும். அப்போ ரெம்முக்கு லோட் பண்ணும்போது தான் ப்ராசஸ், இதான் லோடிங், ஏற்றுதல். இதுவும் ரெண்டும் செய்யும். இது பயோஸும் செய்யும், நார்மல் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் செய்யும். ஏற்றுதல், லோடிங். ப்ரோக்ராம்ல இது கட்டாயம் ஒரு சிபியூக்கு தான் இந்த கான்செப்டை கொண்டு வரோமா, 1 சிபியூங்கிற நோட் பண்ணிக்கணும். 1 சிபியூ தான் இந்த கான்செப்டை வழங்கப்படுறது. இதுதான் மல்டி ப்ரோக்ராம். இதுக்குள்ளான அந்த ப்ராசஸ் டயக்ராம் வச்சுதான் என்னது பல்நரலாக்கம், நேரப்பகிர்வு வழங்கப்படுத போகும். இதை நீங்க அப்ளிகேஷன் ரீதியா இந்த படத்தையும் விளங்கி அப்ளிகேஷன் ரீதியா விளங்கி இருந்தா சகல கேள்வியும் செய்யலாம். ஈஸியான விஷயமா இருக்கும். சரி, இங்க அப்ப ப்ரோக்ராம நம்ம ப்ரோசஸ் பண்ணணும்னா அதை ஆரம்ப நிலைக்கு அல்லது புதிய நிலைக்கு கொண்டு வருவோம். அதான் நான் இது கட்டாயம் எங்க இருக்குன்னு தெரியணும். ஆரம்ப அல்லது புதிய நிலைக்கு கொண்டு வருவோம். ஆரம்ப அல்லது கிரியேட் அல்லது நியூ ஸ்டேட்டு கொண்டு வருவோம். இதை ப்ரோசஸ் பண்றதுக்காக இதை உள்ளீர்த்து அல்லது அட்மிட் பண்ணி உள்ளீர்த்தல் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். உள்ளீர்த்து தயார் நிலைக்கு வச்சிருப்போம். இதுல காத்திருக்க நிலை வராது, தயார் ரெடி ஸ்டேட்ல இருப்போம். தயார் நிலையில் இது கட்டாயம் நீங்க இந்த ஷோ நோட்ஸ்ல வச்சு பார்த்துட்டு போகணும். வேண்டாம் கண்டிப்பா ஸ்ட்ரக்சர்ல ஒரு ஃபுல் கேள்வி இருக்கும். 6 விட போறாது, படிச்சே ஆகணும். OS-க்கு 1 CPU, ஒரு OS-க்கு ஒரு CPU பேஸ் பண்ணி. இங்க மல்டி கோர் வராது, இங்க மல்டி கோர் வராது, பல CPU வராது. ஒரு CPU வச்சுதான் அந்த கான்செப்டை வழங்கப்படுத்த போறோம். ஒரு CPU வச்சு ஆரம்ப அல்லது இங்கிலீஷ் நீங்க எழுதி கொள்வீங்களா? இங்கிலீஷ்ல இடம் காணாம போயிடும். ஆரம்ப புதிய அல்லது தயார் ரெடி ஸ்டேட். ஒரு சிபியூல நாம எப்படி மல்டி ப்ரோக்ராம மேற்கொள்றோம்னு சொன்னா, ஒரு சிபியூல எவ்வாறு மல்டி ப்ரோக்ராம மேற்கொள்றோம்னு சொன்னா, ஒரு சிபியூல எவ்வாறு மல்டி ப்ரோக்ராம் மேற்கொள்றோம். பிரதான நினைவகத்துக்குள்ள பதி ரிஜிஸ்டர், கேஸ் மெமரி, டிராம் எல்லாம் சம்பந்தப்படுமா? மெயின் மெமரிக்குள்ள இதுக்குள்ள ரொம் மட்டும் தான் வர மாட்டு. இந்த அமைப்புல ரொம் வராது. ரெஜிஸ்டர், கேஸ் மெமரி, டிராம் வரும். சரி, இதை கட்டாயம் ஞாபகம் வச்சுக்கணும். ஸ்டார்ட் ஆரம்ப அல்லது புதிய நிலை, தயார் நிலைக்கு வருவோம். இங்க நமக்கு ஆரம்ப புதிய தயார் நிலைக்கு வரும். இங்க எல்லா ப்ரோக்ராமும் இங்க செகண்டரி ஸ்டோரேஜ் எல்லாம் ப்ரோக்ராம் இருக்கும். ப்ரோக்ராம்னா சாஃப்ட்வேர், வீடியோ, ஆடியோ எல்லாமே ப்ரோக்ராம் தான். அது நமக்கு தர்க்க வடிவமா இருக்கு. அந்த ப்ரோக்ராம் தயார் நிலைக்கு கொண்டு வரப்படும். என்னிடம் மல்டி ப்ரோக்ராம் பல்நரலாக்கம்ங்கிறது சகலதும் தயார் நிலையில் வைக்கப்படும்.
ரெடி ஸ்டேட்ல எந்த சாஃப்ட்வேர் ஓபன் பண்ணாலும் அது தயார் நிலைக்கு கொண்டு வரப்படும். அதான் உள்ளீர்த்தல், அட்மிட். இந்த ஸ்டெப் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும். ப்ரோக்ராமை நாம லோட் பண்ணி ப்ராசஸ் பண்றேன்னு சொன்னா முதலாவது ஸ்டெப் என்னன்னு கேட்டா எல்லாமே ரெடி ஸ்டேட்ல இருக்கும். சகலதும் ரெடி ஸ்டேட்ல வரும். தயார் நிலையில இருக்கிறது. அனுப்பப்பட்டு, அனுப்பப்பட்டு ஓடுதல் நிலைக்கு உட்படும். இதான் CPU ரிஜிஸ்டர் பதியிடம். ரிஜிஸ்டர் CPU ரிஜிஸ்டர் சம்பந்தப்பட்ட இடம். CPU ரிஜிஸ்டர் சம்பந்தப்பட்ட இடம் ஓடுதல். பல்னரலாக்கம் ஒரு சிபியுக்கு நம்ம பல்னரலாக்கத்தை தான் கழிக்கணும். பல்னரலாக்கம் அல்லது நேர பகிர்வு டைம் ஷேரிங்கை பற்றி தான் கதைக்கும். எப்படி மல்டி ப்ரோக்ராம செய்யுது அனுப்புதல் டிஸ்பேச் ரெடி ஸ்டேட்ல இருக்கிறது டிஸ்பேச் பண்ணப்பட்டு ஓடுதல் நிலைக்கு உட்படும். ஆனா தொடர்ந்து ஓடாது. பல்னரலாக்கத்துக்காக சந்தர்ப்பாளி செயற்பாட்டுக்கு அல்லது நேர பகிர்வுக்கு உட்படும். அதாவது நேர முடிவுக்கு உட்படும். அதான் டைம் அவுட். இதான் நம்மட பல்னரலாக்கம். இதுதான் நேர பகிர்வு. இதான் கண்ட ஸ்விட்ச். விடத்தை அந்த 3 கான்செப்ட் மீறி பல்னரலாக்க நேர பகிர்வை செய்யறதுதான் சந்தர்ப்ப ஆளி செயற்பாடுன்னு சொல்றோம். சந்தர்ப்ப ஆளி செயற்பாடு கண்ட ஸ்விட்ச். நீங்க நோட் பண்ணி வச்சுக்கணும். அவ்வளவு நோட்ஸுக்குள்ள வரும். பெரிய நோட்ஸ் பாட்டை ஃபுல்லா கொண்டு வர போறோம். சின்ன மேலதி தகவல் கட்டாயம். இந்த இது நான் வேற குரூப் ஒன்று உருவாக்க போறோம். பேப்பர் கிளாஸுக்கு சூம் பேப்பர் கிளாஸுக்கு அந்த குரூப் நான் இதை கிரியேட் பண்ணுவேன் நைட்டுக்கு. அதில் நான் எட் பண்ணுறேன். இப்படி இல்லை பே பண்ணாங்க அதை ரிக்வஸ்ட் பண்ணலாம். நான் பே பண்ண நீங்கள் எட் பண்ணுங்கன்னு சொல்லி அங்கே அடையாளம் காட்ட கஷ்டமாக இருக்கு. ஈஸியாக இருக்குன்றதுக்காண்டி இங்கே தனியே அதுக்குன்ற ஒரு குரூப் உருவாக்கப்படும். சூம் பேப்பர் கிளாஸ் குரூப் உண்டு. அதுக்குரிய அப்படி சில நேரம் பிள்ளைகள் எட் பண்ணப்படாமல் விட்டா நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணுங்க. எட் பண்ண அதுதான் இனி லிங்க் பேப்பர் எல்லாம் அனுப்பப்படும். அந்த குரூப்புக்கு தான் இது. இந்த குரூப் இருக்கட்டும் தனி. இது மெனுவல் குரூப் தானே. ஏ டு செட் மற்ற சூம் பேப்பர் கிளாஸ் பிள்ளைகள குரூப் ஓகே. மெனுவில் இருக்கிறார்கள், படிக்க இருக்கிறார்கள். இது கண்காணிக்கிற பெரிய கஷ்டம் இருக்கு. அவங்க செப்பரேட்டாக தான் எட் பண்ணணும். அந்த குரூப்பை கரெக்டாக எட் பண்ணி கொள்ளுங்க. இப்போ எட் பண்ணலண்டா நாளைக்குள்ள எட் பண்ணப்படலண்டா நீங்கள் கண்டெக்ட் பண்ணலாம். எட் பண்ணலண்டா ஓகே. அடுத்து இந்த அம்புக்குறி தேவையில்ல. நாம கான்செப்ட் வழங்கப்படுது என்ன மல்டி ப்ரோக்ராம் பல்னரலாக்க நேர பகிர்வு ஈஸியா வழங்கப்படுத்தலாம். எல்லா நிரல்களையும் பிராணயத்தில் சேமிச்சு வச்சுக்கொண்டு அனுப்புறது ஓட நேர மாற்றம் அனுப்புறோட மூலம் மேற்கொள்ற சிபியோட நேரத்தை பகிர்ந்து காலத்துல செயற்படுத்துற சந்தர்ப்பாளி செயற்பாடோட இந்த பல்னரலாக்கத்து நேர பகிர்வு தான் கண்ட ஸ்விட்சிங் தேவைப்படும். இந்த சந்தர்ப்பாளி செயற்பாடோட மேற்கொள்றத நாம கண்ட ஸ்விட்சிங்னு சொல்றோம். சந்தர்ப்பாளி செயற்பாடு. இப்ப தயார்ல இருக்கிற ஒரு ஓடி முடிஞ்சிச்சுண்டா திரும்ப முடிவு அல்லது நிறுத்த நிலைக்கு வரும். முடிவு அல்லது நிறுத்தல் நிலைக்கு வரும். இத முடிவித்தல்னு சொல்றோம். முடிவித்தல் கான்செப்ட்.
ரன்னிங் ஸ்டேட்ல இருக்கிறால் விடுவிக்கப்பட்டு ரிலீஸ் பண்ணப்பட்டு எக்ஸிட் அல்லது ஸ்டாப் நிலைக்கு வருவார். இந்த டைம்ல ரெம்ல இருந்து நாம இந்த காப்பியை ரிலீஸ் பண்ணிடுவோம். ரெம்ல இருந்து அந்த காப்பியை ரிலீஸ் பண்ணிடுவோம். இந்த காப்பி தான் எடுக்குமா? ஹார்ட் டிஸ்க்ல இருந்து ஒரு காப்பியோட தான் எடுக்கும். ஹார்ட் டிஸ்க்ல இருந்து ஃபைல் அழிக்க மாட்டு. ஓகே, இப்ப ரிலீஸ் பண்ணோம். இப்ப என்ன செய்யும்டா, இப்ப நம்மகிட்ட இதைத்தான் நான் வழங்கப்படுத்தும். இப்ப நீங்க என்ன செய்றீங்க, வாட்ஸ்அப்பும் பாக்கிங்க, சூமும் பாவிக்கிங்கன்னு வச்சுக்கோங்க. எப்படி ரன் பண்ணும்? இப்படிதான் நம்ம உதாரணங்க. இப்ப ரெண்டுமே ஸ்டோர் ஆகிக்கும், வாட்ஸ்அப்பும் சூமும். வாட்ஸ்அப் அனுப்பப்பட்டு ஓட விடும். அந்த டைம்ல சூம் வந்து ரெடியில இருக்கும். திரும்ப சூம் அனுப்பினா வாட்ஸ்அப் ரெடியில இருக்கும். இப்படித்தான் ஒரே டைம்ல. இது கன்கரண்ட் எக்ஸிகியூஷன் சொல்லுவோம். ஏகாலத்துல. இது மல்டி ப்ராசஸ் இல்ல, மல்டி ப்ரோக்ராம். மல்டி ப்ராசஸ் இல்ல, இதுல ஒரு ப்ராசஸ் தான் நடக்கும். இது ஒரு CPU, ஒரு ப்ராசஸ், ஒரு செயற்பாடு நடக்கும். வாட்ஸ்அப்ல இருக்கிறார், ரன் பண்ணப்படும், ஓட விடுவார். அடுத்த நேர முடிவுக்கு உட்பட்டுருவார். சூம் அப்ளிகேஷன் திரும்ப சூம் போகும், வாட்ஸ்அப் நேர முடிவுக்கு உட்பட்டுருவார். இப்படியே ரன் ஆயிட்டே இருக்கும் வாட்ஸ்அப்பும் சூமும். தொடர்ந்து ரன் ஆயிட்டே இருக்கும். ரெடி ஸ்டேட், அனுப்புதல், ஓடுதல், ஓடுதல், நேர முடிவு, தயார். இந்த அனுப்பப்பட்டுட்டே இருக்கும். தயார், அனுப்புதல், ஓடுதல், ஓடுதல், நேர முடிவு, தயார் என்று சொல்லி சிஸ்டம் அனுப்பப்பட்டுட்டே இருக்கும். இதான் நம்ம மல்டி ப்ரோக்ராம். இதான் CPU டைம் சேவ் பண்றாங்க. ஒரே நேரத்துல ஒரு CPU வாட்ஸ்அப் சூம் எப்படி ரன் பண்ணுதுன்னா நேரத்தை பகிர்வது மூலம். இதான் சந்தர்ப்பாளி செயற்பாடு. சந்தர்ப்பத்தை வழங்குறது, மாறி மாறி சந்தர்ப்பங்கிறது மூலம் ஒரே நேரத்துல ஒரு CPU-ல பல சாஃப்ட்வேர்ஸ் ரன் பண்றோம். நம்ம பேச்சு வழக்குல சாஃப்ட்வேர் சொல்லணும். அவர் சரியா டெபினிஷன் பண்ணும்போது ப்ரோக்ராமர் அது நமக்கு கேட்க மாட்டார் கேள்வியில. நமக்கு எப்படி இந்த ரெண்டு ப்ரோக்ராம் ரன் ஆகுதுன்னு கேட்பார். நம்ம கேள்வி மாடல் இறங்கி பார்ப்போம். அதுக்கு முதல் தியரியை பார்த்துட்டு வருவோம். சகல தியரியும் இதுக்குள்ள வரும். இப்ப முடிவு நிறுத்தல் ஒரு ப்ரோக்ராம் உண்டு ரெண்டு நிலைக்கு உட்படலாம். ஒரு ப்ரோக்ராம் உண்டு ரெண்டு நிலைக்கு உட்படலாம். நம்ம என்ன செய்வோம், இப்ப என்ன செய்றீங்க, நீங்க சூம்ல படிச்சிட்டு இருக்கீங்க, கிளாஸ் முடிஞ்சோன்னு நாம எக்ஸிட் பண்ணிடுவோம். போட்டோ எக்ஸிட் ஆகும். நான் என்ன செய்வேன், நாம உதாரணத்துக்கு நான் சூம்ல இருந்து நான் லீவ் ஆயிட்டேன்டா, கிளாஸை க்ளோஸ் பண்ணிட்டேன்னு நடக்கும். நான் கிளாஸை க்ளோஸ் பண்ணேன்டா, உங்களுக்கு எக்ஸிட் ஆயிடும். சூம் ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆகுதுதானே. உங்களோட அப்ளிகேஷன் என்ன எல்லா வேலை முடிஞ்சு நீங்க படிச்சுட்டு இருக்க போகல உங்களுக்கு கண்ணாவுது படிக்கல க்ளோஸ் பண்ணிட்டு போறீங்க. அது நம்ம எக்ஸிட்டுங்க ஸ்டாப்புங்கிறது எண்ட் வர முடிவு கொண்டு வர்றது, அது ஸ்டாப் பொசிஷனா கொண்டு வரோம். அந்த டைம்ல நம்மளோட காப்பி இருக்குதானே, ரெம்ல கொண்டு வந்த காப்பி வந்து ரிலீஸ் பண்ணப்பட்டுரும். ரிலீஸ் பண்ணப்பட்டுரும். இத முடிவு அல்லது நிறுத்த நிலைன்னு சொல்றோம். இது CPU, இது விடத்தான் CPU ரெஜிஸ்டர், இதுதான் தியேட்டர். CPU ரெஜிஸ்டரையும் தியேட்டர், இது நம்ம வெயிட்டிங் இடம். இப்ப ஓடிட்டு இருக்கும் போது, ரன் ஆகும் போது, இப்ப நீங்க சூம் அப்ளிகேஷன், உங்களுக்கு சூம் நல்லா விளங்கும். சூமை வச்சு ஓஎஸ் படிச்சீங்கன்னா நீங்க சூம் வேலைஞ்சிட்டிக்கு போகக்குள்ள உங்களோட இன்டர்நெட் கட்டான நடக்கும், ஸ்லோவாகக்குள்ள ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் கட்டான என்ன நடக்குது யோசிங்க. ஆகும் கொஞ்ச நேரம் ரெண்டு சுத்தும்ல, கொஞ்ச நேரம் ரெண்டு சுத்தும், இன்டர்நெட் கனெக்ஷன் கட்டுக்க பாக்குது ட்ரை பண்ணி எல்லாருக்கும் அனுபவம் இருக்கும். சூம் அப்ளிகேஷன் இப்ப படிச்சுட்டு இருக்க போகக்குள்ள நெட் கனெக்ஷன் ஸ்லோவானா அல்லது நெட் கட்டான டேட்டா முடிஞ்சா என்ன நடக்கும், வளப்பற்றாக்குறை, சோர்ஸ் இரர் வருது. எனவே அது பிளாக் ஸ்டேட், தடைப்படை, வளங்கள் இரராக தடைப்படை நிலைக்கு போகும். பிளாக் ஸ்டேட் தடைப்படல் நிலைக்கு போகும். பிளாக் ஸ்டேட் ஏன் போகுதுன்னு சொன்னது, உள்ளீட்டு வெளியீட்டு இன்புட் அவுட்புட்ல இருந்து இடையூறு செய்திக்கு காத்திருக்கிறது. ஏன் இன்டர்நெட் கட் ஆகுறது,
அது செல்லும். ஐ ஓண்ட இன்டர்நெட் இன்புட் அவுட்புட் இடையூறு இன்டரப்ட் செய்தி காத்திருப்பு. ஐயோ இடையூறு செய்திக்கு காத்திருக்கிறது. ஐயோ இன்டரப்ஷன் நியூஸ் வெயிட்டிங் அல்லது ஈவன் வெயிட்டிங். அதான் பிளாக் ஸ்டேட்டுக்கு வரும். ஸ்ட்ரக் ஆகுறது. இல்லை நம்மளோட சூம் இப்போ உங்களுக்கு நல்லா வழங்கும். ஒரு கூட நேரத்துக்கு இருக்க மாட்டு, ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு தான் ஓடிட்டே இருக்கும்ல, ஒரு 3-4 நிமிஷத்துக்கு ஓடும். உங்களுக்கு இன்டர்நெட் கட் பண்ணி பாருங்களேன், மொபைல் டேட்டா கட் பண்ணி பாருங்க. இப்போ பார்த்துறாங்க கட் ஆயிரும். மொபைல் டேட்டாவை கட் பண்ணி பாருங்க அல்லது வைஃபையை கட் பண்ண நடக்கும். ஐயோடைய செய்தியிலிருந்து காத்திருப்பு வளப்பற்றாக்குறை, அதை வளப்பற்றாக்குறை என்று சொல்லும். சோர்ஸ் இல்லை, இன்டர்நெட் இல்லை. சீரியல பார்க்கும்போது சிடி கலட்டிட்டோம்னா சீடியை கலட்டினா சீடி இல்லை. பென் டிரைவ்ல பார்க்கும்போது வீடியோ உண்டு, பென் டிரைவ் கலட்டிட்டோம்னா வளம் கிடைக்க மாட்டேன். அப்ப ரன் ஆயிட்டு இருக்கிற ஒரு ப்ராசஸ் வந்து பிளாக் ஸ்டேட்டுக்கு வரும். அதை நம்ம ஐயோ இடையூறு செய்திக்கு காத்திருப்புன்னு சொல்றோம். ஐயோ இடையூறு செய்திக்கு காத்திருக்கிறது. இப்ப சுத்திட்டு இருக்க போகல வளம் கிடைச்சிட்டுண்டா அது டக்குன தயார் நிலைக்கு வந்து தான் போகுமா? பிளாக் ஸ்டேட் ஒரு காலம் ரன்னிங் ஸ்டேட்டுக்கு வந்து அம்புக்குறியையும் பார்த்துக்கொள்ளணும். அம்புக்குறியையும் சரியா பார்த்துக்கொள்ளணும். இந்த அம்புக்குறி வந்து நம்ம விளங்குறதுக்காக மற்ற அம்புக்குறி எல்லாம் ஃப்ளோ, இந்த ஃப்ளோவை பார்த்துக்கொள்ளணும். இது ஐயோ இடையூறு செய்தி பூர்ணப்படல். ஐயோ இடையூறு செய்தி பூர்ணப்படல்னா வளம் கிடைத்தல். சோர்ஸ் வந்து பிரசம் பண்ணப்படுது, மீண்டும் வளம் கிடைக்குது. ஐயோ இடையூறு செய்தி பூர்ணப்படல். ஐயோ இன்டரப்ட் நியூஸ் கம்ப்ளீட் ஆகுது, பூர்ணப்படல். இந்த படத்தை ஃபுல்லா பார்த்துட்டு போகணும். படத்துக்குள்ளேயே ஃபுல் நோட்ஸை கொண்டு வந்துடலாம். சரி, ஐயோ இடையூறு செய்தி பூர்ணப்படல். இது எல்லாமே ரெம்முக்குள்ள நடக்கும். ரெம்முக்குள்ள என்னென்ன ஸ்டேட்டஸ் இருக்கு? ரெடி ஸ்டேட், ரன்னிங் ஸ்டேட், பிளாக் ஸ்டேட். செகண்டரி ஸ்டோரேஜ்ல ஆரம்பம் அல்லது புதியது, முடிவு அல்லது நிறுத்த நிலை இருக்கு. ஆரம்பம் அல்லது புதிய அல்லது முடிவு அல்லது நிறுத்த நிலை இருக்கு. ஐயோ இடையூறு செய்தி பூர்ணப்படல், வளம் கிடைத்தல், சோர்ஸ் பிரிசம் சோர்ஸ் வளம் கிடைக்கிறது. வளம் கிடைக்கிறது, இன்டர்நெட் கட் ஆனது, இன்டர்நெட் வந்து திரும்ப கிடைக்கிறது. அப்ப தடைப்பட்ட நிலையிலிருந்து தயார் நிலைக்கு போய் திரும்ப அது கண்ட ஸ்விட்சிங்கு பல்நரலாக்கத்துக்கு நேர பயிர்வுக்கு உட்படும். இன்னும் 2 நிலையிலையும் துணை நினைவகம், மாய நினைவகம் சம்பந்தப்படுறது. அடுத்த திரும்ப 2வது ஸ்டெப் திரும்ப ஹார்ட் டிஸ்க்கு போறோம்னு சொன்னா அடுத்த நாம ஸ்வப்ட் அவுட்னு சொல்லுவோம். மாற்றீடு. ஸ்வப்ட் வந்து எப்ப சம்பந்தப்படும்டா ரெம்ல இடம் இல்லாத போது நாம மேலும் 2 நிலைக்கு உட்படுவோம். மாற்றப்பட்டதும் காத்திருக்கும் நிலை, ஸ்வப்ட் அவுட் வெயிட்டிங் ஸ்டேட், மாற்றப்பட்டதும் தடைப்பட்ட நிலை. மாற்றப்பட்டதும் தடைப்பட்ட நிலை, மாற்றப்பட்டதும் தடுக்கப்பட்ட நிலை வரும். 2 நிலையிலையும் மாற்றத்துக்கு உட்படலாம். இங்க போகலாம். இதே
அமைப்பு தான் வரும். பாருங்க, மாற்றப்பட்டதும் எப்ப நமக்கு ரெம்ல இடம் இல்லாத போதுதான் மாய நினைவகம், ரெம்ம போல உள்ள ஹார்ட் டிஸ்க்ல உள்ள பகுதி தேவைப்படும். ஆனா வீடியோ தனி தலைப்புல மெமரி மேனேஜ்மெண்ட்ல படிக்க போறோம். தயார் நிலையில் உள்ளத மாற்றப்பட்டதும் காத்திருக்கு நிலைக்கும், தடைப்படல மாற்றப்பட்டதும் தடைப்பட்ட நிலைக்கும் கொண்டு வர போறோம். ஏன்னு கேட்டா ரெம்ல இடம் இல்லாத போது அந்த பிரச்சனை வரும். அதை பத்தி நம்ம தனியா பார்க்க போறோம். அது கூட கேள்விக்கு வர செக்ஷன். இப்படி மாத்துறத செல்ற தொங்குதல்னு சொல்லும். இப்படி நிலைக்கு கொண்டு வரத செயற்பாட்டு நிலைக்கு கொண்டு வர்றது. தற்காலிகமாக கொண்டு வச்சு செயற்பாடு நிலைக்கு கொண்டு தற்காலிகமாக கொண்டு வச்சு மீண்டும் எடுக்கிறத கொண்டு வர செயற்பாடு ஆக்டிவ் நிலை. இது தொங்குதல், சஸ்பெண்ட். இடம் இல்லாத போது திரும்ப மீண்டும் செகண்டரி ஸ்டோரேஜ் கொப்பியை கொண்டு போறது. ஆனா இந்த டைம்ல ஃபைல் அழியாது, கொப்பியை கொண்டு போற மட்டும்தான் நோக்கம். சரியா? இப்ப மாற்றப்பட்டதும் தடைப்பட்ட நிலை. இதுல இடம் கிடைச்சா தடைப்பட்ட நிலைக்கு போகும், மாற்றப்பட்டது காத்திருந்த நிலை, இடம் கிடைச்சா தயார் நிலை. இதைத்தான் நம்ம செயற்பாடு நிலை தொங்குதல். தயார் நிலையை கொண்டு மாற்றப்பட்ட காத்திருக்களுக்கு வைக்கிறது மாய நினைவோ அல்லது பேரளவு நினைவகத்துல. தடைப்பட்ட நிலையை மாற்றப்பட்ட தடைப்பட்ட நிலையை கொண்டு வரும். நீங்களும் தான் வரும்போது இந்த பேப்பர் கிளாஸுக்கு வரும்போது அட்லீஸ்ட் நோட்ஸ வாசிச்சுட்டு வரணும். கட்டும் விரிவா படிக்காட்டியும் பரவாயில்ல, என்னென்ன இருக்கு. இப்ப மாய நினைவம்னா என்னென்ன தெரிஞ்சிருக்கணும், விர்ச்சுவல் மெமரி என்னன்னு. அதே அறவே தெரியாம வந்துடும். அப்புறம் இப்படி அறவே படிக்காத பிள்ளைங்க டீச்சிங் கைட்ல எடுத்து சும்மா நார்மலா விர்ச்சுவல் மெமரினா என்ன தெரிஞ்சிருக்கணும். வார என்ன வசனம் இருக்கோ அதை வாசிச்சு வச்சீங்கன்னா ஈஸியா இருக்கும். அப்படி இல்லை அதுல சிக்கல் இருக்குன்னா விரிவா படிக்கிறேன்டா கண்டக்ட் பண்ணிடும். நான் ஃபுல் நாலேஜை கொண்டு வருவேன். அதுக்காண்டி அப்படி நோட்ஸ் அவளையும் எழுதையெல்லாம் என்னன்னுடா ஒரு படத்துக்குள்ளேயே ஒரு 7-8 பக்கம் நோட்ஸ் அப்படியே வந்துச்சு. இதைத்தான் நீங்க கடைசி எக்ஸாம்ல பார்க்கணும். அந்த நோட்ஸை படிக்க போனீங்க, உங்களால படிச்சு முடிக்கல. மறந்த மாதிரி தான் இருக்கும். நீங்க படிச்சு முடிச்சு வச்சிருந்தா, கான்பிடன்ஸா படிச்சு முடிச்சு வச்சிருந்தா எக்ஸாம்ல போய் குந்தினா விட வரும். நான் எந்த அனுபவத்துல 100% பார்த்த விஷயம். அதை யோசிச்சுட்டு நீங்க படிச்சு முடிக்க மாட்டேங்க. என்ன செய்யணும், படிச்சு முடிக்கணும். கேர்லி மெத்தட்ல படிச்சு முடிக்கணும். இல்லாதையும் ஃபுல்லா தரவா படிச்சு முடிச்சா யோசிச்சு பார்த்தா மண்டைக்கு வராத மாதிரி தான் இருக்கும். படம் கண்ணுக்குள்ள இருக்கும். எக்ஸாம் போய் குந்தி பாருங்க, தரம் வந்து வரும். எழுதப்படும். ஏதான் இப்படிதான் யோசிச்சுட்டீர்கள். படிச்ச உண்டு ஞாபகத்தில் நிக்கிற மாதிரி உலகங்கள் எல்லாத்தையும் படமாய் பார்ப்போம், எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தி பார்ப்போம்டா மூளைக்குள்ள வராது. எப்படின்டா நம்மளோட ப்ராசஸரி, நம்மளோட சிபியு மூளை எந்த டைம்ல தேவை இருக்கோ அந்த டைம்ல நாம அதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போகல உடனே தரும். நீங்க எல்லாத்தையும் ஒரே டைம்ல கேட்டீங்கன்னா தர மாட்டேன். ஓஎஸ்ல எல்லாத்தையும் கேட்டீங்கன்னா தர மாட்டேன். கண்ட சுவிட்ச்னு சொன்னா அவட கேள்வி பாணி அப்படிதான் இருக்கும். சந்தர்ப்பத்தை அந்த கண்ட சுவிட்சை கேட்பான். கேட்க போகலாம். படிச்சு இருக்கிற பிள்ளைக்கு கட்டாயம் வரும். ஒழுங்கா மெமரி பண்ணாம விளங்கி படிச்சுக்கிற பிள்ளைக்கு கட்டாயம் வரும். அதை விளங்கி படிக்கணும். ஈவன் நம்மளோட புள்ளோட நல்ல கேள்வி. ஃபோம்பியார் பயோஸ் ஃபோம்பியார் தானே. நம்மளோட விண்டோஸ் அது ஆப்பரேட்டிங் சிஸ்டம். பயோஸ் நீங்க ஓஎஸ் சொன்னா அது எப்படி ஃபோம்பியார வர
நல்ல கேள்வி, எனக்கே கொஞ்சம் கிருகிருந்துச்சு. சரி நான் ஏன் பயோஸ் செய்யணும், ஓஎஸ் அடிப்படை பேசிக் ஓஎஸ்ன்னு சொல்றோமே, ஆனா அது உண்மையா சாஃப்ட்வேர் வாய்க்குள்ள ஃபர்ம்வேருக்குள்ள வரும் பயோஸ். நல்லது. அந்த அளவுக்குலாம் சிந்திச்சு படிக்கிற லெவலுக்கு பிள்ளைகள் நான் அப்படி படிக்க போகக்குள்ள எல்லாம் தரவாகும். அப்பதான் ஏன் எதுக்குன்னு கேட்டு தான் படிக்கணும். இது எப்படி ஏன் இங்க ஏன் போகுது, அப்படி ஏன் வருதுங்கிறத பார்த்து படிக்க போகக்குள்ள ஈஸியா இருக்கும். ஓகே, பேப்பருக்கு வருவோம். நோட் பண்ணிக்கொள்ளுங்க. பேப்பர் கிளாஸ் இருக்கு தானே, கட்டும் பேஸ்ட் மெத்தட். பேப்பர் கிளாஸ் ஒரு தியரியை படிச்சுட்டு வர, இங்க விளங்குற, பேப்பரை செய்யற, இங்க செய்யறது பேப்பரையும் பார்க்குற, திரும்ப பேப்பரை செய்யற, அந்த பாடம் ஃபுல் கிளியர் ஆகும். இப்ப பாருங்க 9வது கேள்வி, சந்தர்ப்பாளி முறையை பாவித்து கண்ட ஸ்விட்சிங் உங்களுக்கு என்ன வரணும், மல்டி ப்ரோக்ராம். அந்த மாறுது அனுப்புதல் நேர முடிவு, இதுதான் மெயின். அனுப்புதல் நேர முடிவு தான் கண்ட ஸ்விட்ச். பிக்சர்ல பாருங்க, அனுப்புதல் நேர முடிவு தான் கண்ட ஸ்விட்சிங்க கொண்டு வரும். மெயினா நல்லா பார்த்துக்கணும். அவர் தான் மெயின் கான்செப்ட். நம்மட ஒருக்கா பாருங்க, அந்த பிக்சர் யாரு கண்ட ஸ்விட்சிங்டா இவிடத்தை கொடுத்துருக்கீங்க. கண்ட ஸ்விட்சிங்கிறத பாருங்க. இந்த பேப்பர் செய்யும் போது ஞாபகத்துக்கு வரணும். பேப்பர் செய்யும் போது ஞாபகத்துக்கு வரலன்னா நீங்க படிச்ச மெத்தட் பாடமாக்கிறீங்க, தனி விளங்கி படிக்கல. இங்க விளங்கி படிக்கல இந்த அர்த்தமா வரும். Just wait. பல்லர்லாக்க நேர பகிர்வு பணி செயல்முறைகள் தொடர்பாக சந்தர்ப்பாளி முறையை பாவித்து பல பிரயோசனங்களுக்கிடையே அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் ஒரே ஒரு அண்டர்லைன் பண்ணுங்க, எப்படி வரும், அடிக்கடி வரும், ஒரே ஒரு நுண்முறை வழியாக்கி ப்ரோசஸரை பகிர்வது எனப்படும். சின்ன சின்ன நுணுக்கம் தருவார். சின்ன சின்ன நுணுக்கம் நமக்கு என்னங்கிறதுல பல சிபியூ வந்தா மல்டி ப்ரோசஸ். பல சிபியூ வந்து யூனிட் 2ல மட்டும் தான் நமக்கு மல்டி ப்ரோசஸ் வரும், மல்டி ப்ரோசஸ் வராது. இந்த பாருங்க பிள்ளைகள், ஒருக்கா இங்க இதான் நாம பார்த்த பிக்சர்.
படம் வேண்டக்களுங்க தாரன் மெயினா நமக்கு வாரது விடத்து தானே அனுப்புதல் தயார் நிலை அனுப்புதல் ஓடுதல் நேர முடிவு அனுப்புதல் நேர முடிவுங்கிற இந்த இதுதான் கண்ட ஸ்விட்சிங் சொல்றோம் இதான் பல்னரலாக்கம் தான் நேர பகிர்வு இதான் சிபியூட டைம் சேவ் பண்ணி ஒரே நேரத்தில் ஒரு சிபியூ ஊடாக இந்த ஒரு சிபியூ தான் இருக்கி ஒரு சிபியூ ஊடாக பல செயற்பாடுகள் ரன் பண்றோம் இதான் பல்னரலாக்கம் அல்லது பல்னரலாக்கம் இல்லாட்டி பட்பணின்னு சொல்லுவோம் பல்னரலாக்கம் இல்லாட்டி பட்பணின்னு சொல்லுவோம் இப்ப இங்க பட்பயனர் முறை வழியாகும் இது பட்பயனர் முறை வழியாக்கம் என்ன இது நெட்வொர்க் பட்பயனர் மொழியாக்குங்கிறது நெட்வொர்க் யூசர்ல வருது பட்பயனர் மல்டி யூசர் ஒரே டைம்ல மல்டி இது சூப்பர் கம்ப்யூட்டர் மெயின் ஃப்ரேம் இதுல வரும் நெட்வொர்க் கம்ப்யூட்டர்ல மல்டி ப்ராசஸிங் வந்து எங்க வரும் சமாந்தர கணியாக்கள் அது பரலல் கம்ப்யூட்டிங் வந்து மல்டி கோர்ல வரும் பல சிபியூ இருந்தா தான் வரும் இதுக்கு கட்டாயம் மல்டி சிபியூ வேணும் மல்டி சிபியூ இருந்தா மட்டும் மல்டி ப்ராசஸ் நடக்கும் சரியா மல்டி சிபியூ வேணும் இங்க பன்மொழியா கணக்குண்டா மல்டி டாஸ்கிங் அல்லது மல்டி ப்ரோக்ராம்ல ரெண்டும் ஒரே இதுதான் ரெண்டும் ஒன்றுதான் அதான் வரும் அது தொகுதி முறையான இருக்கும் பெட்ச் ப்ராசஸிங் தான் நாம படிச்சோம் யூனிட் 1ல அது நாம பல்நரலாக்கம் இல்லை அதுவும் சீரியல் ப்ராசஸிங் கடைசியா பார்த்த சீரியல் ப்ராசஸிங் வரும் சீரியல் ப்ராசஸிங் என்ன இது பல இதை தொகுத்து ஆனா ஒரு ப்ரோக்ராம் தான் ஒரு டைம்ல ரன் பண்ணுவோம் அதான் ஆன்லைன் ப்ராசஸிங் அது கிளவுட் டெக்னாலஜி கிளவுட் டெக்னாலஜியில நம்ம செயற்படுத்தலை மேற்கொள்றது இது கிளவுட் டெக்னாலஜியா வரும் கிளவுட் டெக் தான் வரும் ஓகே இப்ப விட வந்து 9க்கு 2 10வது பாருங்க விரிதாள் மென்பொருள் தொழிற்படும் போது பல்நரலாக்க நேர பகிர்வு பணி செயல்முறை தொடர்பான கூட்டுக்களில் சரியானது மல்டி புரோகிராம் நேர பகிர்வு விரிதாள் மென்பொருள் விரிதாள் எக்ஸல் தொழிற்படும் போது வெப் பிரவுசரை திறந்தால் விரிதாள் மென்பொருள் செயற்பாடு நிறுத்தப்படுமா புல ரன் ஆகும் அதான் மல்டி புரோகிராம் பரவாயில்லை என்ன சொல்லுது ரெண்டு பேருமே ரெடி எக்ஸல் சீட்டும் வெப் பிரவுசரும் ரெடி ஸ்டேட்ல இருந்துட்டு ஒன்று அனுப்பும் போது மற்றது ஓடுதலுக்கு இருக்கக்குள்ள ஒன்று ரெடியில இருக்கும் க்ளோஸ் ஆகாது எப்போ க்ளோஸ் ஆகும்னா எல்லாம் ரன் ஆகி முடிஞ்சாத்த எப்போ க்ளோஸ் ஆகும்னா எல்லாம் ரன் ஆகி முடிஞ்சதான் க்ளோஸ் ஆகும் இல்ல மல்டி ப்ராசஸ் மல்டி ப்ரோக்ராம் சேம் இல்ல அதான சொல்றோம் மல்டி ப்ராசஸ் மல்டி ப்ரோக்ராம் சேம் இல்ல மல்டி ப்ரோக்ராம்ங்கிறது ஒரு சிபியூ வச்சுட்டு நேரத்தை பகிர்வதன் மூலம் ஏக காலத்துல பல சாஃப்ட்வேர் ரன் பண்றோம் டைம் ஸ்பிரிட்ஸ் நாம ரன் பண்றோம் இவிடத்தை ஏன் ஒரு ஆள் அனுப்பி கூட ஒரு ஆள் நிப்பாட்டுறோம் பாருங்க உங்களுக்கு இவிடத்தை ஏன் இந்த ஸ்டெப் இடிக்கு நமக்கு மீனா இதான தேவை இந்த ஸ்டெப்பை பாருங்களேன் மீனா தேவைப்படுற இந்த ஸ்டெப் ஏன் தேவை இதான் நம்மளோட மெயின் கான்செப்ட் தயாரில் வச்சு போட்டு ஒரு ஆள் ஓட விடுறோம் ஒரு ஆள் நேரம் மாற்றத்துக்கு உட்படுறது காரணம் என்ன ஒரு சிபியூல ஒரு ப்ராசஸ் தான் செய்ய இயலும் ஆனா நான் எப்படி ஒரே டைம்ல பல சாஃப்ட்வேர் ரன் பண்றேன்னு சொன்னா இந்த டெக்னாலஜில தான் அதான் நம்ம பல்நரலாக்க நேர பகிர்வுங்கிறது கண்ட ஸ்விட்சிங் கான்செப்டை பேஸ் பண்ணி செய்யறோம் சரியா
இங்க பாருங்க. அப்ப இந்த கான்செப்ட்ல 2 ரன் ஆகும். ஏ காலத்தில் பல நிரல்கள் தொடர்ச்சியா தொழிற்படும் தன்மை சரி. கன்கரன்ட்ல மல்டி புரோகிராம் நடக்கும். கன்கரன்ட்ல மல்டி புரோகிராம் நடக்கும். அது தொடர்ச்சியான செயற்படுத்தலை ஐயோ செய்தி மாத்திரமே தற்காலிகம் நிறுத்தும். இந்த பாருங்க உங்களில் என்ன என்ன மல்டி புரோகிராம் கான்செப்ட் என்ற ஒரு சாஃப்ட்வேர் தொடர்ந்து ரன் ஆயிட்டே இருக்கும். அது எப்ப தடைப்படும் நான் பார்த்தோம். ஐயோ இடையூறு செய்தி வந்தா மாத்திரம்தான் அது டெம்பரரியா ஸ்டாப் ஆகும். இல்ல பெர்மனண்டா எக்ஸிட் ஆகுறதுன்னா எக்ஸிட் ஆகும். தொடர்ச்சியான செய்யப்படுதல் ஐயோ செய்தி மாத்திரமே தற்காலிகமா நிறுத்தும். இப்ப நீங்க என்ன செய்யறீங்க? எப்பது ஓடிட்டே இருக்கும். சூம் வந்து இப்ப ரன் ஆயிட்டே இருக்கும் தானே. நீங்க சூம் படிச்சுட்டு இருக்கீங்க. சூம் வந்து தானா க்ளோஸ் ஆகுமா? சில எரர் வந்தா க்ளோஸ் ஆகும். ஆனா வேலை செஞ்சுட்டு தானே இருக்கும் சூம். எத்தனை மணித்தாலும் வேலை செய்யும். எப்ப அது முடிவுக்கு வரும்? முடிவு நிறுத்த நிலைக்கு வந்தா. நீங்க பிடிச்சி க்ளோஸ் பண்ணி விட்டீங்கன்னா வான அப்ளிகேஷன் தான் முடிவுக்கு வரும். அல்லது ஸ்டாப் ஃபுல்லா கிளாஸ் முடிஞ்சு நான் க்ளோஸ் பண்ணி விட்டேன்னா உங்களோட க்ளோஸ் ஆகி முடிவுக்கு வரும். இப்ப ஓடிட்டு இருக்கிறால எப்படி நிப்பாற்ற? தயார் நிலையில இருந்தாலும் ரன்னிங் ப்ராசஸிங் ஸ்டேட்டஸ்ல இருக்குன்னு கேட்டா ஐயோ இடையூறு செய்தி மாத்திரம்தான் டெம்பரரியா ஸ்டாப் பண்ணும் ஒரு ப்ராசஸ். ஐயோ இடையூறு செய்தி மாத்திரம்தான் ஒரு ப்ராசஸை டெம்பரரியா ஸ்டாப் பண்ணும். இப்ப தொடர்ச்சியான செய்யப்படுத்தல ஐயோ செய்தி மாத்திரமே தற்காலிகமா நிறுத்துங்கிறது நமக்கு சரியான விடையா எடுக்கும். அதாவது செயலியின் உச்சத்திறனை ஏற்படுத்தும் பணி செயல்முறைகளுக்காக காணப்படும். மேக்சிமம் இப்ப வேற ஏன் தேவைன்னு கேட்ட அந்த மல்டி ப்ரோக்ராமும் டைம் ஷேரிங்கும் செயலியின் உச்சத்திறனை யூட்டிலைசேஷன் ப்ராசஸர் மேக்சிமம் யூட்டிலைசேஷனுக்காக இந்த செயற்பாடு நம்ம செயலியின் உச்சத்திறனை ஏற்படுத்தும் பணி செயல்முறைகளாக காணப்படும். பிசிடி வரலையா இருக்குல்ல செயற்பாடு நிறுத்தப்படும். இல்ல தயார் நிலைக்கு வரும்னுச்சுன்னா சரி. விரிதாள் மென்பொருள் தொழிற்படும் போது வளைமொழியினை திறந்தால் விரிதாள் மென்பொருள் தயார் நிலைக்கு வரும்னுச்சுன்னா சரி. அவனை திருத்திக் கொள்ளுங்க. இதை இதை விடத்தை பி காமா சி காமா டி மூணாவது விடையை திருத்திக் கொள்ளுங்க. சியை சேர்த்துக் கொள்ளுங்க. வை மிஸ்டேக் மாறு எல்லாம் பாருன்னா நிறுத்தப்படுங்கிறது தயார் நிலைக்கு வரும்னு சொல்லி எடுத்த சரி. நல்ல கேள்வி. இப்படித்தான் அப்ளிகேஷன் கேள்வி வருமா? நீங்க ஓஎஸ் கஷ்டப்பட தேவையில்லை. ஓகே பி காமா சி காமா டி எடுங்க 10வது மூணாவது. இடையில நிறுத்தப்பட்ட நீங்க யூசர் நிறுத்தணும். அல்லது பிரதான சாஃப்ட்வேர் நிறுத்தப்பட்டா உங்களோட நான் தானே மெயின். நான் நிறுத்தினேன்டா உங்களை நிறுத்தப்படும். சும்மா நிக்காது. அது நம்ம அதுக்குரிய காரணத்தை சொல்லுவோம். எப்ப முடிவுல நிறுத்த நிலைக்கு வரும். சரியான தொடர்ச்சியான செய்யப்படுத்தல் ஐயோ செய்தி மாத்திரமே தற்காலிகமா நிறுத்தும். தற்காலிகமா நிறுத்துன்னு வந்துருங்க. நிறுத்தும்னு சொன்னா புள்ள டெம்பரரியா நிறுத்துன்னு வந்துருங்க. பாருங்க டெம்பரரிங்க சொல் வந்ததால அது சரி. ஐயோ செய்தி நிறுத்தும்னு சொன்னா புள்ள முடிவுக்கு வரும் எக்ஸிட் பண்ணும்னு சொன்னா தற்காலிகமா நிறுத்தும்னு சொன்னா ப்ராசஸ் தொடர்ச்சியான செய்யப்படுத்தல ப்ராசஸ் டெம்பரரியா நிறுத்தும். சொற்கள் தான் காட்ட முக்கியமா? ஓகே பி காமா சி காமா டி எடுப்போம். 10வது மூணாவது திருத்தி கொள்ளுங்க.
இந்த 11 பின்வரும் நிரல்கள் ப்ரோக்ராம் மற்றும் ப்ராசஸ் தொடர்பான கூட்டுகள் சரியானவை. பின்வரும் ப்ரோக்ராம் ப்ராசஸ் தரவுத்தள மென்பொருட்களின் தரவுகளை நிரல் என கருத முடியும். டேட்டாபேஸ் சாஃப்ட்வேர் தரவுத்தள மென்பொருள் டேட்டாபேஸ் சாஃப்ட்வேர்ஸ் வந்து அதோட டேட்டாவை நிரல் என கருத முடியும். சரி, ஒரு சாஃப்ட்வேர் டேட்டா தான் ப்ரோக்ராமா? தரவுத்தள மென்பொருட்களின் தரவுகளை நிரல்கள் என கருத முடியும். இந்த மாதிரி ஃபுல் அப்ளிகேஷன் கேள்வியே வரும் பாருங்க. நீங்க ஃபுல் நியூ சிலபஸ் நல்லா இருக்கும் கேள்வி, அழகா இருக்கும் பாக்குறது. இந்த டியூட்டி மெத்தட்ல படிச்சிருந்தீங்கடா, நோட்ஸ்ல படிச்சாக்களுக்கு செய்யலாம் ஆபிதரும். பிசினஸ் எல்லாம் போன மாதிரி நடந்த விஷயம் அதான். நோட்ஸை போடவே இல்லை, அவன் அப்ளிகேஷனை தூக்கி போட்டவன அந்த நோட்ஸை சப்பி போன வாட்டிக்கு செய்யலாம் போயிட்டு. கட்டாயம் பேப்பர் செய்யாதார்கள் வார நியூ சிலபஸ் பேப்பர் செய்ய மாட்டார். பேப்பர் செய்ய பாருங்க, கஷ்டம் இல்லை. நீங்க போறா நோட்ஸையும் படிச்சிருக்கணும் கட்டாயம். பேப்பர்ல அப்ளிகேஷன் கேள்வி பார்க்கணும். நேரடியாக வர மாட்டேன். பலனர்லாக்கம் என்றால் நேரடிங்கிறது வராது, அப்ளிகேஷன் தான் வரும். நம்ம தரவுத்தள மென்பொருட்களின் டேட்டாஸ் வந்து ப்ரோக்ராம் என கருத முடியும். சரி, டேட்டாபேஸ் சாஃப்ட்வேர்ஸ் டேட்டாவை தான் ப்ரோக்ராம்னு சொல்லுவோம். தரவுத்தள மென்பொருள் துணைநிலையத்திலிருந்து பிரநிலையத்துக்கு கொண்டு வந்து இயங்குதல் செயற்படுத்தல் எனப்படும். சரி, இந்த டேட்டாபேஸ் சாஃப்ட்வேரை செகண்டரி ஸ்டோரேஜ்ல இருந்து அதை காப்பி எடுத்து நாம ரெமூவ் கொண்டு வந்து ரன் பண்றது ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். சரி, ஒரு டேட்டாபேஸ் சாஃப்ட்வேர்ல பல நிரல்கள் காணப்படும். நம்ம பைத்தன்ல எழுதினோம் தானே, உதாரணத்துக்கு 3 இலக்கத்தை இன்புட் பண்ணி அதோட டோட்டலும் எவரேஜும் காணுங்கன்னு சொன்னது என்னது? எத்தனை ப்ராசஸ் இருக்கு அதுல? நம்ம அதுலயே டோட்டல்ங்கிற ப்ராசஸும் எவரேஜ்ங்கிற ப்ராசஸும் இருக்கு. டோட்டல்ங்கிற ப்ராசஸும் எவரேஜ்ங்கிற ப்ராசஸும் இருக்கு. அப்ப பல நிரல் காணப்படும் தானே. டேட்டாபேஸ்ல பல சாஃப்ட்வேர்ஸ், பல நிரல்கள் காணப்படும். சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு, நான் பார்த்தீங்க ஃபங்க்ஷன் அழியும். அந்த மாதிரி பல செயற்படுத்தல்கள் காணப்படும். சரி, ஒரு சாஃப்ட்வேர்ல பல ப்ரோக்ராம் இருக்கும் அல்லது பல செயற்படுத்தல் காணப்படும் சொன்னா சரி, ப்ராசஸ்கள் இருக்கும் சொல்லி அது சரியா எடுக்கும். 11க்கும் 5வது வரும். அதுக்கு மேல கேள்விக்கு வரது போல் அதே கேள்வியில் தான் நம்ம எஸ்ஐ கேள்வி வரும். இப்ப டி பார்ட் ஸ்ட்ரக்சர் டி பார்ட் 1 to 7 நிரப்புங்க. ஆகும் தெரிஞ்சு நிரப்பணும். 1 to 7 நிரப்புங்க. ஆகும் என்னென்ன வரும்? ஒன்று புதிய நிலை, 2 ஏதாவது ஒன்றலின போதும், 2 தயார் நிலை, 3 மதிக்கணும். 3 4வது எக்ஸிட்டுக்கு ஒரு 5 இந்த டபுள் வருது வச்சு மதிக்கணும். 3வது வந்து ரன் ஓடு நிலை, ரன்னிங் ஸ்டேட். 4வது எக்ஸிட் அல்லது ஸ்டாப். அதுல 2 எழுதணும் கட்டாயம், எக்ஸிட் அல்லது ஸ்டாப் உண்டு. அஞ்சாவது வந்து பிளாக் ஸ்டேட், தடைப்பட்ட நிலை, தடை நிலை, தடுக்கப்பட்ட நிலை, தடை நிலை. இந்த ஒன்று தான் தடுக்கப்பட்ட நிலை, தடை நிலை. 6வது
மாற்றப்பட்டதும் தடைப்பட்ட நிலை. 7வது மாற்றப்பட்டதும் தடுக்கப்பட்ட நிலை. 6வது 7வது மாற்றப்பட்டதும் காத்திருக்கும் நிலை. 7வது மாற்றப்பட்டதும் காத்திருக்கும் நிலை. 6வது மாற்றப்பட்டதும் தடைப்பட்ட நிலை. இந்த ஸ்டெப்பை நீ எழுத தெரிய வேண்டியிருக்கும். இதான் உண்ட கேட்கலாம். இப்ப ஞாபகப்படுத்தித்தான் ஆகணும். அதே போல இந்த மாறும் நிலைகளை கேட்டிருப்பார். அந்த கனெக்ஷன் அதை நீ மெயினா கேட்க மாட்டார். அது இப்ப கொஞ்சம் சாத்தியம் குறைவு. 1ல இருந்து 7க்கும் கனெக்ஷன் இருக்கலாம். அது நேரடியா ரெம். இப்ப அப்படி ரெம் இல்ல. ரெம்ட கெப்பாசிட்டி கூடான பழைய மிஷின்ல அது சாத்தியம். இப்ப அந்த ஸ்டெப் இல்லாதால அது உற்றியும். 1ல இருந்து எடுத்தோடனே ஆரம்ப நிலையிலிருந்து எடுத்தோடனே 7வது நிலை வருங்கிற ப்ராசஸ் இப்ப நடக்கறல. அறவே சாத்தியம் இல்லை. ரெம் ஃபுல் ரெம் தானே. அப்படின்னா அப்படி எடுக்கலாம். 1ல இருந்து 7 சொன்னா நேரடியா ரெம்ல அறவே இடம் இல்லாட்டி 1ல இருந்து 7க்கு வரும். ஏன் என்ன உள்ளீர்த்தல். ஏ வந்து உள்ளீர்த்தல். இதெல்லாம் எழுத தெரியணுமா உங்களுக்கு? பி வந்து அனுப்புதல் டிஸ்பேச். ஏ வந்து அட்மிட். சி வந்து நேர முடிவு. டி வந்து ரிலீஸ் விடுவித்தல். இதெல்லாம் எழுத தெரியணும். கொஞ்சம் தான் போடுறீங்க. டி வந்து விடுவித்தல். சி வந்து நேர மாற்றம். பி வந்து அனுப்புதல். இந்த ஸ்டெப்பை நாம எழுத தெரியணும். இதுல கட்டாயம் புதிய நிலைன்னு எழுதணுமா? எழுத்துல எழுதும் போது புதிய நிலை. படத்துக்குள்ள நிலை எழுத போறா. எழுத்துல எழுதும் போது புதிய நிலைன்னு எழுதணும். அதையும் போல முடிக்கலாம். புதிய நிலைன்னு எழுதணும். ஒன்றுல எழுதும்போது புதிய நிலை, தயார் நிலை, ஓடு நிலை என்று எழுதணும். எழுத்து எழுதும் போதா ஏ வந்து உள்ளிருத்தல் அட்மிட், பி வந்து அனுப்புதல், சி வந்து நேரமாற்றம், டி வந்து விடுவித்தல். அந்த மாதிரி மத்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் கட்டாயம். ஓகே, அது மாதிரி கேள்வி பாசுவர் கேள்வி உண்டு. ஏபிசிடி என்னும் முப்படையாளங்களுக்குரிய மாறுகை விசைகளை பட்டியலிருந்து தேர்ந்தெடுക്കുക. இல்ல பாசுபர் புலைய அறிக்கைதான் சரியான வடிவமா? பாசுபர் பிளவிட்டர் வெயிட்டிங்ல பிளாக் ஸ்டேட் தடுக்கப்பட்ட நிலை என்று மாத்திக் கொள்ளுங்க. ஒரு பணியாக்க பணி செயல்முறையுடன் கூடிய கணினி மீது ஓடவிடப்படும் முறை வழியில் நிகழத்தக்க நிலை மாறுதல் பின்வரும் வரைபடத்தில் சோட்டா காட்டப்பட்டுள்ளது. இப்ப தயார்ல இருந்து ஓடுறது, ஓடுல இருந்து தயார். கொஞ்சம் அந்த அம்புக்குறி தெரிய பார்த்துக்கணும். படத்தை மாத்தி தரலாம். ஏ வந்து என்ன, ஓடுல இருந்து தயாருக்கு வாரது என்ன? ஓடுல இருந்து தயாருக்கு வாரது நேர மாற்றம், இன்டரப்ட். இதுல கொஞ்சம் மாத்தி கொள்ளுங்க. இந்த சொல்லையும் புல விட்டாரு. கட் பண்ணிட்டு 2லையும் நேர மாற்றம்ங்கிறது எழுதுங்க. நேர மாற்றம்
ஃபாஸ்ட் வரலாம் புல விட்டான கொஞ்சம் நேர மாற்றம் வரும். திருத்த சொல்லி சொன்னாங்க மீட்டிங்ல நேர மாற்றம். நான் திருத்த நினைச்சேன் அப்பயும் மிஸ் ஆயிட்டு. ஃபாஸ்ட் ஓவர்ல புலையதான் இருக்கா? சரியா நம்ம சார் நேர மாற்றம் மாத்தி கொள்ளுங்க. பி வந்து காலவரையற்ற அனுப்புகை. அது அனுப்புகைன்றிருக்கு தானே, பிரச்சனை இல்லை. நேர முடிவு வந்து ஏ, பி வந்து காலவரையற்ற அனுப்புகை. இல்ல பாருங்க, ஏ வந்து ஏதான் நேர முடிவு, நேரம் மாற்றம் இல்லை, சாரி நேர முடிவா, நேர முடிவு டைம் அவுட். நேர முடிவுன்னு மாத்தி கொள்ளுங்க. பேப்பர் குழஞ்சதான் மாத்த நினைச்சா மாத்தப்படல. நேர முடிவு தான் ஏக்கு வரும். பிக்கு வந்து காலவரையற்ற அனுப்புகை, ஷெட்யூலர் டிஸ்பேச், ஏன் ரெடி டு ரன்னிங். ரெடி டு ரன்னிங் வந்து அனுப்புகை. படத்தை கொஞ்சம் மாத்தி போட்டீங்க. சி வந்து என்ன, பிளாக்ல இருந்து ரெடி ஸ்டேட்டுக்கு போகுது. பிளாக்ல இருந்து ரெடி ஸ்டேட்டுக்கு போறது முடித்தல், உள்ளீட்டு வெளியீட்டு அலகுகளை முடித்தல். சி. டி வந்து காத்திருத்தல், உள்ளீட்டு வெளியீட்டுக்கு காத்திருத்தல்ங்கிறது வரும். ஓகே, இப்ப நேரம் முடிவுண்டு மாத்திக்கணும். இது இடைமறிப்புள்ள நேரம் முடிவுண்டா என்னண்டு, நேரம் முடிவு டைம் அவுட்டா, டைம் அவுட் இங்கிலீஷ்ல டைம் அவுட். அதான் வேற நல்ல கேள்வி உண்டு, கொஞ்சம் கேள்வி புழைச்சிட்டு அதுக்கு பாஸ் ஓவர்ல மார்க்ஸ் கொடுத்துருந்ததுக்கு கேள்வி புழைச்சிட்டு மொழிபெயர்ப்பு இன்டரப்ட் பிள்ளைய போட்டான். அடுத்த வெயிட்டிங்கையும் போட்டு பழைய நோட்ஸை தூக்கி போட்டான். இப்ப நல்ல கேள்வி எடுக்க 2018 வர்ற பேப்பர்ல நிறைய புலரி, 2019-20 பேப்பர் நல்ல நேர முடிவு உண்டா என்ன, இப்படிதான் நம்ம அப்ளிகேஷன் எழுதுவோம். இந்த நேர முடிவால் இன்டரப்ட் வராது, அது இன்டரப்ட் சொல்றல்ல, அது தேவையே, அது இடையூறு இல்லை, அது ப்ரோசஸ் தான். அது ப்ரோசஸ் ரன்னிங்லாம் நிற்கும். அது ரன்னிங்ல இருக்குன்னா தற்காலிகமா வச்சுக்கும், அவ்வளவுதான். அது இடையூறு இல்லை. அது ஆரம்ப காலத்துல இடையூறு எடுத்தோம். இப்ப இது இடையூறு இல்லை, இப்ப ப்ரோசஸ்லாம் இருக்கும். டைம் அவுட்டுங்கிறது ப்ரோசஸ் தான். பிளாக்கும் தான் இடையூறு, பிளாக் மட்டும்தான் இடையூறு. இப்ப நேர முடிவு எப்படி வரும், எப்படி எழுதலாம், என்னத்துக்கு நேர முடிவுன்ற அர்த்தம், நாம ஓடு நிலையில் ஒரு செயல், ஓடு நிலையில் உள்ள ஒரு நிரலை அடுத்த நிரலை சந்தர்ப்பாலி செயற்பொருளாக கொண்டு வருவதற்கு தயார் நிலைக்கு கொண்டு செல்லுதல், அதான் நேர முடிவு. அதான் நேர முடிவாக கொண்டு வரோம். அதை பத்தி எழுதுவோம். விலங்குகளிலே இடையூறு எப்ப வரும், இடையூறு வந்து பிளாக் ஸ்டேட் வரும்போது இடையூறு வரும். இதான் இடையூறு. இடையூறு செய்து இந்த இடையூறு பிளாக் ஸ்டேட். இது வந்து ப்ரோசஸ் மாற்றம் தான். ரெடி ஸ்டேட் ரன்னிங் ஸ்டேட்டும் ப்ரோசஸ் தான். ரெம்லாம் இருக்கும். ரெடி ஸ்டேட்டும்
ரன்னிங் ஸ்டேட்டும் ப்ராசஸ் தான். மெயினா அது செயற்படுத்தல் நிலைக்குள்ள இதெல்லாம் இருக்குமா? இப்ப நேர முடிவு எப்படி எழுதலாம்? டைம் அவுட்டுக்கு ஓடு நிலையில் உள்ள ஒரு நிரலை ரன்னிங் ஸ்டேட்டில் உள்ள ஓடுநிலையில் ஒரு நிரலை சந்தர்ப்பாளி செயற்பாட்டுக்காக கண்ட ஸ்விட்ச் சந்தர்ப்பாளி செயற்பாட்டுக்காக ஓடுநிலையில் ஒரு நிரலை சந்தர்ப்பாளி செயற்பாட்டுக்காக தயார் நிலைக்கு கொண்டு வருதல் நேர முடிவு வாரம் டைம் அவுட். ஓடு நிலையில் ஒரு நிரலை சந்தர்ப்பாளி செயற்பாட்டுக்காக கண்ட ஸ்விட்ச் தயார் நிலைக்கு கொண்டு வருதல். இன்னும் கொஞ்சம் விரிவாக போறீங்கன்னு சொன்னா ஓடுநிலை ஒரு நிரலை சந்தர்ப்பாளி செயற்பாட்டுக்காக ஓடுநிலை நிரலை அடுத்த ஒரு நிரலை ஓட விடுவதற்காக சந்தர்ப்பாளி செயற்பாடு உட்பட்டு தயார் நிலைக்கு கொண்டு வர என்று எழுதலாம். நீங்களும் போதும். நேர முடிவு உண்டா? ஓடுநிலையில் ஒரு நிரலை சந்தர்ப்பாளி செயற்பாட்டுக்காக தயார் நிலைக்கு கொண்டு வரது. ஓகே, அடுத்த எஃப் கேள்வி எடுங்க. அடுத்த எஃப் கேள்வி பாருங்க. எஃப் கேள்வி பணி செயல்முறை ஒன்று 7 நிலையை கொண்ட செயல்முறை பரிமாற்ற மாதிரியை பயன்படுத்துது. இதில் செயல்முறை ஒன்று தயார் அல்லது காத்திருக்குங்கிறத கட் பண்ணுங்க. இது ஓல்ட் சிலபஸுக்குரியது. நியூ சிலபஸ் படி அடுத்த ரெடி ஸ்டேட் மட்டும்தான் வரும். தயார் நிலை உள்ளது. இது அடுத்த நிலைக்கு உட்படுவதற்கு சாத்தியமான நிலை நிபந்தனை ஒன்றை தருக. அடுத்த கேள்வி அதுல ரெண்டாவது எஃப்ல ஒரு பணி செயல்முறையில் ஓடுதல் முறையில் செயல்முறை நிலையை மாற்று நிகழ்ச்சிகள் யாவை? மாற்று நிகழ்ச்சிகள் யாவை? ரன்னிங் ஸ்டேட்ல இருக்கிற ப்ராசஸ எவை மாற்றும் சம்பந்தமா பார்ப்போம். இந்த கட்டாயம் உங்களுக்கு அந்த பிக்சர் ஞாபகத்துல வரணும். இது பாசுபர் கேள்வி. தயார் நிலையில் இருக்கிறத என்னென்ன இதுக்கு மாற்றப்படும் கேட்டா ஓடுதல் நிலைக்கு உட்படும், அனுப்புதல் செயற்பாடா ஓடுதல் நிலைக்கு உட்படும், நிறைவேற்றுவதற்கு அனுப்புறது. அடுத்தது தயார் நிலை மாற்றப்பட்டது காத்திருக்கும் நிலைக்கு உட்படும். அது தொங்குதல் செயற்பாட்டுக்காக மாற்றப்படும் காத்திருக்கும் நிலைக்கு உட்படும். ஓடுதல் நிலைக்கு ஒன்று முடிவுகளை நிறுத்த நிலைக்கு வரலாம், தடைப்பட்ட நிலைக்கு வரலாம், நேர முடிவுக்கு வரலாம். இதையும் தெரிஞ்சிருக்கணும். இந்த ஃபார்மட்லையும் கேள்வி நமக்கு கேட்பார். இந்த ஃபார்மட்லையும் கேள்வி கேட்பார். ஓகே, அதை விட நான் போர்டில் எழுதி காட்டுறேன்.
எஃப்ல முதலாங்கல்லியோட எஃப்ல முதலாங்கல்லி தயார் நிலையில் இருக்கிறது என்னென்ன நிலைக்கு உட்படலாம்? அடுத்த சாத்தியமான நிலை வந்து முதலாவது வந்து தயார் நிலைக்கிறது வந்து ஓடுதல் நிலைக்கு உட்படலாம். அதுக்குரிய காரணம் கொஞ்சம் விரிவா எழுதலாம், அப்படி தேவையில்ல எழுதுற நெல்லும் சிபியுக்கு செயற்படுத்த அனுப்புதல் dispatch பண்றது, dispatch to CPU for process. அடுத்து மாற்றப்பட்டதும் காத்திருக்கும் நிலை, மாற்றப்பட்டதும் காத்திருக்கும் நிலை, swept out waiting state. துணை நினைவகத்தில் அல்லது மாய நினைவகத்தில் தற்காலிகமாக வைத்து தொங்கவிடல், சஸ்பெண்ட், தொங்கவிடல். துணை நினைவகத்தில் தற்காலிகமாக வைத்து தொங்க விடுதல். இது எஃப்கான விட. தொடர்ந்து கட் ஆகுதுன்னா போன் மாத்ததான் வேணும். மாற்றப்படும் காத்திருக்கும் நிலை ஸ்வெப்ட் அவுட் வெயிட்டிங் புரியுது. துணை நினைவகத்தில் தற்காலிகமாக வைத்து தொங்க விட, சஸ்பெண்ட் பண்ணு. ஓடுதல் நிலை சிபியுக்கு செயற்படுத்த அனுப்புதல், சிபியுக்கு ப்ராசஸுக்காக சென்ட் பண்ணப்படுறது. இல்ல ரெண்டாவது ஓடுதல் ஒரு ரன்னிங் ஸ்டேட்ல இருக்கிற என்னென்ன நிலைக்கு வரலாம்னு நம்ம ரெண்டையும் சேர்த்து எழுதணும். ரெண்டையும் சேர்த்து முதலாவது வந்து சிபியுக்கு அனுப்பப்பட்டு டிஸ்பேச் பண்ணப்பட்டு ஓடுதல், சிபியுக்கு அனுப்பப்பட்டு ஓடுதல், அந்த நிலையையும் ரன்னிங் ஸ்டேட்டையும் சேர்த்து எழுதணும். சரியா? கட் ஆகுறதுல நான் ரன்னிங்ல இருக்கிறது இல்ல, ரன்னிங்ல இருந்தா திரும்ப தயார் நிலைக்கு வரும். சிபியில இருந்து ஓடுதல் நிலையை சிபியில இருந்து சிபியில இருந்து நேர மாற்றத்துக்கு உட்பட்டு, sorry அதை கட் பண்ணுங்க, பட்டு தயார் நிலைக்கு வருதல். நீ கொமனா கேட்டா ரெண்டையும் எழுதணும். டைம் அவுட்டும் வரணும், ரெடி ஸ்டேட்டும் வரணும். அடுத்தது ஐயோ இடையூறு செய்திக்கு உட்பட்டு, இடையூறு செய்திக்கு காத்திருந்து தடைப்படல் நிலைக்கு வரணும். முடிவு அல்லது நிறுத்த நிலைக்கு உட்பட்டு விடுவித்தல், ரிலீஸ் வரும். முடிவு அல்லது நிறுத்த நிலைக்கு உட்பட்டு விடுவித்தல். சாரியா, சிபியில் வந்து நேர மாற்றத்துக்கு உட்பட்டு தயார் நிலைக்கு வருதல், ஐயோ இடையூறு செய்தி காத்திருந்து தடைப்பட்ட நிலைக்கு வருதல், முடிவு அல்லது நிறுத்த நிலைக்கு உட்பட்டு விடுவித்தல். உழவு நடக்கும்ல, அப்படி நாம செல்லும் போது ஒன்றை மட்டும் சென்ன காணாம்,
முடிவுல எக்ஸிட்டுக்கு வருங்கிறது. அந்த இடையில இருக்கிற நிபந்தனை சேர்த்து எழுதுறது தான் பெட்டரா இருக்கும். முடிவு அல்லது நிறுத்த நிலைக்கு உட்பட்டு விடுவித்தல். ஓகே, எம்சிக்யூ வரும். விடலும் போது தெளிவா எழுதுமா, ஸ்ட்ரக்சருக்கு தான் விட கட்டு முக்கியம். ஸ்ட்ரக்சர்லாம் மார்க்ஸ் அநேகமா லாஸ்ட் ஆகுற, ஆ கூட லாஸ்ட் ஆகுற, ஏ பி லாஸ் ஆகுறாங்களுக்கு அடிப்படை காரணம் ஸ்ட்ரக்சர். ஸ்ட்ரக்சர் விடலுதா தெரியாத பெரிய ஒரு பிரச்சனை. அது ஓஎஸ்க்கு ஸ்ட்ரக்சர் விடலுதான் பெரிய ஒரு தேவையா இருக்கு. 12வது தேர்ட் பாயிண்ட் வந்து முடிவு அல்லது நிறுத்த நிலைக்கு உட்பட்டு விடுவித்தல். எக்ஸிட் அல்லது ஸ்டாப் ப்ராசஸுக்கு உட்பட்டு ரிலீஸ் பண்றது. முடிவு அல்லது நிறுத்த நிலைக்கு உட்பட்டு விடுவித்தல் வருமா? அது 3வது பாயிண்ட் வந்து 12வது உருவில் தரப்பட்ட செய்முறை நிலை மாற்ற வரைபடத்தை கருதுக. தரப்பட்ட நிலை மாற்றங்கள் பின்வருமாறு காட்டப்படின். இப்ப என்ன வரலாம், 2, 3 ஏக்கும் பி சிக்கு இடையில இப்ப கண்டுபிடிக்கணும். இல்ல தடுக்கப்பட்ட புதிய தயார் இவ்வளவுதான் இருக்கு. இப்ப தடுக்கப்பட்ட நிலை வந்து எப்படி பி வரணும்? தடுக்கப்பட்ட நிலை ஏல இருந்து பிக்கு வரண்டா ஏ வந்து ரன்னிங் ஆയിരിക്കും, ஏ வந்து ஓடுதல். இல்ல செல்லப்பட்டீங்களா, உள்ளீட்டுக்கான வெளியீட்டுக்கான செய்முறை தடுக்கும் உண்டு. அப்ப பி வந்து தடைப்பட நிலை, ஏ வந்து ஓடு நிலை, அப்ப சி வந்து தயார் நிலை. ஒன்றுமே போதுமே, ஈஸியா கண்டுபிடிக்கலாம்ல. உள்ளீட்டு வெளியீட்டு முடிவடையும். உள்ளீட்டு வெளியீட்டு முடிவுனா 4 முடிவடைங்கிறது தடைப்பட நிலையிலிருந்து தயார் நிலை கொண்டு வர்றது. எனவே 4வது விட வரும். அந்த நிபந்தனை வச்சு நம்ம கண்டுபிடிக்க தெரியும். நிபந்தனை நாம் எழுத தெரியணும். ஸ்ட்ரக்சருக்கு நிபந்தனை எழுத தெரியணும். எனவே 12க்கு 4வது வரும். எப்படி கண்டுபிடிச்சோம்? உள்ளீட்டுக்கு வெளியீட்டுக்கான செய்முறை தடுக்கும் உண்டு. தடுக்கிறது காத்திருக்கிறது சொன்னா ஏல இருந்து பி வரனா ஏ வந்து ஓடுதல் நிலை, பி வந்து தடைப்பட்ட நிலையா வரும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா சி வந்து தயார் நிலையா இருக்கும். பாஸ்பர் கேள்வி 12க்கு 4 13
தடைப்பட்ட நிலையில் உள்ள நிரல் அடுத்து உட்படுவதற்கு சாத்தியமான நிலைகள் யாது யாவை? பிளாக்ல இருக்கிறது. இந்த படம் நமக்கு ஃபுல் கிளியரன்ஸ் அடிக்கணும். அது ஓடுதல் நிலைக்கு வரும். மாண்டு கேட்டால் இல்ல, ரன்னிங் ஸ்டேட்டுக்கு வராது. தடைப்பட்ட நிலையில் நிரல் அடுத்து உட்படுவதற்கு சாத்தியமான நிலைகள் இது யாது யாவை? பிளாக் ஸ்டேட் வந்து ஓடுதல் நிலைக்கு வராது, தயார் நிலைக்கு வரலாம். அடுத்து உட்படுவதா? அடுத்து பாருங்க, அடுத்தடுத்து இல்ல, ரீச் ஆகுறது இல்ல. தடைப்பட்ட நிலையில நிரல் நெக்ஸ்ட் பிளாக் ஸ்டேட்ல இருக்கிற நெக்ஸ்ட் உட்படுவதுக்கு நெக்ஸ்ட் வந்து மாறதுக்குரிய சாத்தியமான நிலை நிலை மற்றும் மாற்றப்பட்டும் காத்திருக்கும் நிலைங்கிறது வராது. மாற்றப்பட்டதும் தடுக்கப்பட்ட நிலை. எனவே பி மாத்திரம் அப்படின்னு கேள்வி வரலாம். இப்பதான் அப்ளிகேஷன் கேள்வி வரும். அவங்க தயார் நிலை ஓடுதல் டெபினிஷன்லாம் கேட்க மாட்டேன். இந்த பிக்சரை வச்சு நமக்கு ஃபுல் கேள்வி வரும். பிக்சர் இப்போ தாராளம் இல்லை, பிக்சர் மனதில் இருக்கும். அடுத்து உட்படுறதுக்கு சாத்தியமான நிலை அல்லது நிலைகள் யாது யாவை என்று வருது. அடுத்து நீங்க நினைக்க போறா பிளாக்ல இருக்கிறது போகும் தானே ஓடுதலுக்கு, அது ரீச் ஆகுறது, சென்றடைகிறது. இப்ப தடைப்படல் நிலையில் இருக்கிறது ஒன்று மாற்றப்பட்ட தடைப்பட நிலைக்கு வரணும், அல்லது அடுத்து வர்றது நேரடியா ஓடுதல் நிலைக்கு வராது. ஆனா இங்க தயாருக்கு வந்து ஓடுதலுக்கு வரும். அது அந்த சந்தர்ப்பத்துக்கு நாம முடிவெடுக்க வேண்டி வரும். எனவே 13க்கு 2வது விட 14க்கு 7 நிலை செயல்முறை நிலை மாற்றல் வரைபட சம்பந்தமா பின்வரும் கூட்டுகளில் உண்மையானது இது. ஒரு செயல்முறை ஓடு நிலையில் இருக்கையில் செயல்முறையானது ஒரு உள்ளீட்டு விளைவு நிகழ்வை உண்டு பண்ணும் போது அதன் நிலை தயார் நிலையாக மாற்றப்படும். ஒரு செயல்முறை ரன் ஆகும் போது அதுக்கு ஒரு உள்ளீட்டு விளைவு நிகழ்வு இருந்தா அது தயார் நிலைக்கு வருமா? இல்ல, தடுக்கப்பட்ட நிலைக்கு வரும். இது மாடல் பேப்பர்கள் இனி சிலபஸ்ல தடுக்கப்பட்ட அல்லது இடைநிறுத்தப்பட்ட நிலையில் உள்ள செயல்முறைகள் பிரதான நினைவகத்தில் இருக்கும். சஸ்பெண்ட் பண்ணப்பட்டது பிளாக் அல்லது இடைநிறுத்தப்பட்ட இது பிரச்சனை இல்ல. சஸ்பெண்ட் பண்ணப்பட்டது பிரதான நினைவகத்தில் இருக்குங்கிறது போலே மாய நினைவகத்துக்கு போகும். சஸ்பெண்ட் பண்ணப்பட்டாலே மாய நினைவகத்துக்கு போகும். இது ஓகே, பிளாக் சிலர் இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். பிளாக் பண்ணப்பட்டது மாற்றப்பட்டதும் பிளாக்குக்கும் வரலாம், பிரதான நினைவகத்துல இருக்கலாம். ஆனா சஸ்பெண்ட் பண்ணப்பட்டது கட்டாயம் எங்க போகும்? செகண்டரி ஸ்டோரேஜ் தான் போகும், மாய நினைவகத்துக்கு போகும். தடுக்கப்பட்ட நிலையில் ஒரு செயல்முறையின் நிலைமையை தடுக்கப்பட்ட நிகழ்வு முடிவுகின்ற பொழுது அதன் நிலை ஓடு நிலையாக மாற்றப்படும். ஒரு பிளாக் ஸ்டேட் இருக்கிறது நேரடியா ஓடு நிலையாக மாற்றப்படாது, அது ரெடி ஸ்டேட்டுக்கு போய்த்தான் மாற்றப்படும். ஓடு நிலைக்கு ஒரு செயல்முறை நிலை வெளியேற நிலைக்கு அல்லது தயார் நிலைக்கு மாத்திரம் மாற்றப்பட முடியும். பிளாக் ஸ்டேட்டுக்கு வரலாம் மாத்திரம். ஒன்லி பாருங்க, ஓடு நிலை இல்ல, இதுக்கு ஒரு செயல்முறை நிலை வெளியேற்ற நிலைக்கு அல்லது தயார் நிலைக்கு மாத்திரம் மாற்றப்படுங்கிறது ஒரு செயல்முறை நிலை அது உண்டாக்கப்படும் பொழுது ஓடும் நிலையையும் அடையும். இது ரீச் ஆகுறது. இது அடுத்ததா வெறும் செல்லல. 5வது சரி, நீ வேற வழியில எடுத்தான் ஆகணும். 5வது மத்தெல்லாம் டோட்டல் ஆஃப் போல்ஸ், 5வது ஓரளவு சரி. ஒரு செயல்முறை நிலை அது உண்டாக்கப்படும் பொழுது ஓடு நிலையை அடையும். இது ரீச் ஆகுறது, அடையும் தானே. இப்ப அவர் 2 விஷயம் இருக்கு. அடுத்து நிகழ்றது என்ன? ஒரு கிரியேட் ஸ்டேட்டுக்கு வர, ரெடி ஸ்டேட்டுக்கு வந்து ரன்னிங் ஸ்டேட்டுக்கு வரத்தான் கட்டாயம் வரும். ரெடி ஸ்டேட்ல இருந்து அது க்ளோஸ் ஆகாது. பாருங்க, ஒரு ரன்னிங் ஸ்டேட் ஒரு ஸ்டார்டிங்ல இருக்கிறது ரெடி
ஸ்டேட்டுக்கு வந்தா, தயார் நிலைக்கு வந்தா கட்டாயம் ஓடுதல் நிலைக்கு உட்படும். மத்ததெல்லாம் அடுத்ததா வர பத்த கதைக்கார். இது அடையும்னு சொல்றாரு. அடையும்னு சொன்ன ரீச் ஆகும். ரீச் ஆனா சரிதானே. ஒரு ஸ்டார்ட் வர ஒரு பொசிஷன் கிரெடிட்டுக்கு ரன்னிங்கு போகும். கட்டாயம் ரன்னிங்கு போய் முடிவுக்கு போகும். அல்லது நிறுத்தலுக்கு போகும். பிளாக்குக்கு போறது சந்தேகம். இதுல பாருங்க, இதுல எது கட்டாயம் நடக்கும்? கண்டிப்பா நடக்கிற ஒரு ப்ராசஸ்ல கண்டிப்பா நடக்கிற செயற்பாடுகள் என்ன? ஆரம்பம் அல்லது புதிய நிலைக்கு வரும், தயார் நிலைக்கு கட்டாயம் வரும், ஓடுதல் நிலைக்கு போகும், முடிவு அல்லது நிறுத்த நிலைக்கு வரும். இந்த நாளும் கட்டாயம் நடக்கும். இந்த நாளும் உங்களுக்கு கண்டிப்பா நடக்கும். நினைக்கிற நாளும் இது ஆப்ஷன். பிளாக் எப்ப வரும்? ஐயோடையூர் வந்தா மட்டும்தான். இப்ப உத்தரகு நெட் கட் ஆயிட்டு போனாங்கன்னு நினைச்சிட்ட அவளுக்கு வளம் தொடர்ந்து கிடைக்கல, ஃபுல்லா எக்ஸிட் ஆயிட்டா, இடையில பிளாக்ல திரும்ப கனெக்ட் ஆகுறாங்களும் இடிக்கி. இது என்ன சந்தர்ப்ப சூழ்நிலை? இதுவும் சந்தர்ப்ப சூழ்நிலை தான் நடக்கும். கட்டாயம் நடக்கக்கூடியது ஒரு ஆரம்ப நிலை தடைப்பட நிலையை அடையும் சொன்னா புல. ஆரம்ப நிலை தடைப்பட்ட நிலையை அடைந்தே ஆகும் சொன்னா புல அடையலாம். அப்ப ஆரம்பத்தில் இருக்கிறது ரெடி ஸ்டேட்டுக்கு போய் ரன்னிங் ஸ்டேட் முடிவுக்கு போறது கட்டாயம் நடக்கும். பாருங்க திரும்ப அந்த கேள்வி நல்ல கேள்வி கொண்டது. முதல் பேப்பர் கேள்வி. ஒரு செயல்முறை ஓடு நிலையில் இருக்கையில் செயல்முறையானது ஒரு உள்ளீட்டு வர விளைவுகளை உண்டு பண்ணும் போது அது பிளாக் ஸ்டேட்டுக்கு போகும். அது போல தடுக்கப்பட்ட இடைமறுத்தப்பட்ட நிலையில் உள்ள செயல்முறைகள் பிராணயத்தில் இருக்குங்கிறது போல தடுக்கப்பட்ட நிலையில் ஒரு செயல்முறையின் நிலைமை தடுக்கப்பட்ட நிகழ்வு முடிகின்ற பொழுது அதன் நிலை ஓடு நிலையா மாறும். முடிகின்ற போது தயார் நிலை தான் வரும். மூணாவது தயார் நிலை தானே. போல ஓடு நிலைக்கு ஒரு செயல்முறையின் நிலை வெளியேறல் நிலைக்கு அல்லது தயார் நிலைக்கு மாத்திரம் உட்படும் போல அது தெளிவா வழங்குது. நமக்கு நேர மாற்றத்துக்கு உட்படும். ஓடு நிலைக்குது சாரி தடைப்பட நிலைக்கு உட்படும். பிளாக் ஸ்டேட்டுக்கு வரும். அப்போ ஒரு செயல்முறையின் நிலை அது உண்டாக்கப்படும் பொழுது ஓடு நிலையை அடையும். ரீச் ஆகுங்கிறது சரி. அஞ்சாவது விடையா வரும். அதான் பாருங்க, உண்டாக்கும் பொழுது என்றால் உண்டாக்கின உடன் சரி இல்லையா? அவரு உடனே காட்சி உண்டாக்கப்படும் பொழுது ஒரு செயல்முறை உண்டாக்கப்படும் பொழுது வாயில் கிரியேட் பண்ணும் போது அது ரன்னிங் ஸ்டேட் அடையும் சொல்லியார். அடுத்தது அடையும் உடனடியாக அடையும் சொன்னதான் புல கிரியேட் பண்ண பொழுதும் போது அது ரன்னிங் ஸ்டேட்டை ரீச் ஆகுங்கிறது சரி. மற்ற நாலு கன்ஃபார்மா போலான்னு மற்ற நாலு கன்ஃபார்மா போலாம். நம்ம அஞ்சாவது சரியா எடுக்கலாமே. அது நாலுல எதை சரியா எடுக்கீங்க நீங்க? 14ஆவதுல மற்ற நாலுல எதை சரியா எடுக்கீங்க? மற்ற நாலும் புலாதானே 1 2 3 4. அஞ்சாவது சரி எடுக்காதானே. அஞ்சாவது என்னன்னா அது ரீச் ஆகுற நிலையே சொல்றதா. 15ஆவது ஓடு நிலையில் ஒரு நிரல் ஒன்றோ முடிவு அல்லது நிறுத்த நிலைக்கு மாற்றப்பட காரணமா அமைவது. நிரலுக்கான நிறைவேற்றுகை முழுமையாக முடிக்கப்படல் காரணமா அமையாதது. இது சரி. நிரலுக்கான நியமனத்தில் மெமரியில புல வந்தாலும் முடிவு அல்லது எக்ஸிட்டுக்கு வரும். நிரலின் பிரதான நிரல் நிறுத்தப்படல் சரி. நான் இப்ப க்ளோஸ் பண்ணிட்டேன்டா Zoom அப்ளிகேஷன் உங்களுக்கு கனெக்ஷன் இருக்குமா? இந்த கனெக்ஷன் கட்டானா பிளாக் ஆனா உங்கள்ட்ட இருக்கும். நான் ஃபுல்லா எக்ஸிட் பண்ணேன்டா மெயின் அப்ளிகேஷனை நிறுத்தினோம்னா உங்களோட சப் அப்ளிகேஷன் நிறுத்தப்பட்டுரும். மெயின் அப்ளிகேஷன் நிறுத்தினா உங்களோட சப் அப்ளிகேஷன் நிறுத்தப்பட்டுரும். நிரலுக்கு ஐயோடைய செய்தி கிடைக்கப்பறால் அது சம்பந்தமே இல்லை. நிறைய தொலைப்பாட்ட பயனர் இடையில் நிறுத்துதல் அதுவும் வரும். மெமரியில புல வந்தா இல்ல ப்ராசஸ்ல புல வந்தா அல்லது
முழுமையா செய்து முடிக்கப்பட்டா அல்ல யூசர் இடைநிறுத்தினா பிரதான செயற்பாடு நிறுத்தப்பட்டாலும் எக்ஸிட் ஆகும். எனவே ஃபோர்த் தான் வெறும் ஐயுடையருக்கும் எக்ஸிட் ஸ்டாப் நிலைக்கும் சம்பந்தமே இல்லைங்கிற நிலைக்கு கொண்டு வரும். ஓகே, அப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் கர்லிக்கு வாங்க. அவனோட பிசிபி பார்க்கணும். முக்கியமா கண்ட ஸ்விட்சிங் சந்தர்ப்ப எப்படி நம்ம அப்ளிகேஷன் கர்லியா பார்க்கலாம் பிசிபிங்கிறதையும் பார்க்கணும். இப்ப ஹெச் கர்லிக்கு வாங்க கொஞ்சம். ஹெச் கர்லி நல்ல கர்லிகள் இருக்கு, மற்ற கர்லியும் பாருங்க. அது பிசிபி படிக்கணும், கொஞ்சம் பிசிபி பார்க்கணும். மற்ற கர்லிக்கு பிசிபி பார்த்தா வழங்கும். இப்ப இந்த ஹெச் கர்லியை பார்ப்போம். பணி செயல்முறைமையில் 7 படிநிலை வரக்கூடிய செயல்முறை நிலை மாதிரியில் இதுதான் இந்த படத்தை உரைக்காகவான் மாற்றப்பட்டது காத்திருப்பது மாற்றப்பட்டது தடுக்கப்பட்டது என நிலையை கொண்டிருப்பதன் தேவையாது. இது உங்களுக்கு கேள்விக்கு வரல, இது பாடமாக்கணும். இதுதான் அந்த வெர்ச்சுவல் மெமரியோட நினைவகத்திற தேவை பாடாவும் வரும். இந்த கேள்வி அடிக்கடி வரலாம், அதில் தொடர்ந்து வருது வேற வேற வடிவில். அதில் இந்த கேள்வியை தொடர்ந்து செய்வோம். ஒருக்கா பாருங்க, போர்டில் எழுதியுடன் ஏன் மாற்றப்பட்டதும் காத்திருப்பது மாற்றப்பட்டதும் தடுக்கப்பட்ட நிலை இருக்கிறதுக்குரிய காரணம். ஓ, இந்த சந்தர்ப்பத்தில் எழுத வரணும். எழுத உங்களுக்கு மெமரி பண்ணக்கூடிய கேள்வியை மட்டும்தான் அவர் கேட்பாரா? உண்ட பார்த்த இது பாடம் ஆகுதே இல்லைன்னா கேள்வி வராது. அந்த பாடமாக்குற லெவலுக்கு வர எம்சிக்கு மட்டும் வரும். உதாரணத்துக்கு நமக்கு நான் பார்ப்போம். சில உதாரணத்துக்கு முடிவுகளை நிறுத்த நிலைக்குரிய காரணங்களை பட்டியலிடுங்கிறது வராது. அது எம்சிக்கு மட்டும்தான் வரும். ஆனா மாற்றப்பட்டது காத்திருப்பு மாற்றப்பட்ட தடுக்கப்பட்ட நிலை இது மாய நினைவகத்திட எஃப்க்குரிய எச் தானே. எச்சுக்குரிய விட இதே இது இதுக்கும் கேட்கலாம். மாய நினைவகம் வெர்ச்சுவல் மெமரியில பேரளவு நிலத்தை தேவைப்பாடுனால இதை எழுதலாம். வெர்ச்சுவல் மெமரியிட அல்லது வெர்ச்சுவல் மெமரியிட தேவைப்பாடுனால இதை எழுதலாம். அதான் மாற்றப்பட்ட காத்திருக்கு மாற்றப்பட்ட தடைப்படலுக்கு காரணம். இதுல எழுதுவோம். பிரதான நினைவகத்தில் செயல்முறைகளுக்கு ப்ராசஸுக்கு பிரதான நினைவகத்தில் செயல்முறைகளுக்கு இடப்பற்றாக்குறை ஸ்பேஸ் ப்ராப்ளம். நோ ஸ்பேஸ் இருக்கும் போது நோ ஸ்பேஸ் இடப்பற்றாக்குறை. பிரதான நினைவகத்தில் செயல்முறைகளுக்கு இடப்பற்றாக்குறை நோ ஸ்பேஸ் காணப்பட்டால் நினைவகத்தில் செயல்முறைகளுக்கு இடப்பற்றாக்குறை காணப்பட்டால் நீண்ட நேரம் லாங் டைம் நீண்ட நேரம் தயார் அல்லது தடுக்கப்பட்ட நிலையிலுள்ள நிரல்களை ப்ரோக்ராம ரெடி அல்லது பிளாக் ஸ்டேட்டில் உள்ள ப்ரோக்ராம துணை நினைவகத்தில் தற்காலிகமாக வைத்து இடம் கிடைக்கும் போது மீண்டும் பெற தற்காலிகமாக வைக்கிறதா சஸ்பெண்ட் பண்றோம்னு சொல்றோம். சஸ்பெண்ட் கிடைக்கும் போது மீண்டும் பெற இது செயற்பாடு ஆக்டிவ்
எழுத தேவையில்ல, நீங்க விளங்குறதுக்கு இடம் கிடைக்கும் போது மீண்டும் பெற பாவிக்கப்படும். பாருங்களே, பிரதான நினைவகத்தில் மெயின் மெமரியில ப்ராசஸுக்கு ஸ்பேஸ் ப்ராப்ளம் இடப்பற்றாக்குறை காணப்பட்டால் இடப்பற்றாக்குறை காணப்பட்டால் நீண்ட நேரம் லாங் டைம் ரெடி அல்லது பிளாக் ஸ்டேட்ல உள்ள நிரல்களை துணை நினைவகத்துக்கு செகண்டரி ஸ்டோரேஜ் தற்காலிகமாக வைத்து டெம்பரரியா சஸ்பெண்ட் பண்ணி இடம் கிடைக்கும் போது ஸ்பேஸ் அவைலபிளா இருக்கும் போது மீண்டும் பெற பாவிக்கப்படும். இந்த பேஸ் பண்ணி இதே இது வர்ச்சுவல் மெமரி தேவைப்பாடுனாலும் இதே எழுதலாம், அதுல கொஞ்சம் கூடும், அவ்வளவுதான். அந்த இடம் இல்லாத போது தற்காலிகமாக வைத்து மீண்டும் இடம் கிடைக்கும் போது எடுக்கிறது பாவிக்கிறது. அதுதான் நம்ம நீண்ட நேரம் தயார் பிளாக் ஸ்டேல் வைக்கிறார்கள் தேவையில்லான்னு அவரை டெம்பரரியா மாத்தி எடுக்க, அதான் ஸ்வப்ட்னாலும் மாற்றுனாலும் அதான் ஸ்வப்ட்னாலும் அதே கான்செப்ட் தான் கொண்டு வரும். சரி அப்படியே இப்ப அதை பார்த்துக்கொள்ளுங்க. நமக்கு இதுல இன்னும் ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட்ல மெமரி மேனேஜ்மெண்ட் விட்டதால் ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட்ல நமக்கு பிசிபியும் கண்டெஸ்ட் ஸ்விட்சிங் அப்ளிகேஷன் ரீதியா பார்ப்போம். அதாவது ஷெட்யூலர் பார்த்தோம்னா இந்த பார்ட் முடிஞ்சிடும். இதுதான் நான் பெரிய ஓஎஸ்ல 60 பார்ட் வந்து ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் தான், மற்றது சின்ன பார்ட் தான். ஆனால் மெமரி மேனேஜ்மெண்ட் 20% கேள்விக்கு வரும். சின்ன ஃபைல் தான், ஃபைல் கேள்வியும் சின்ன கேள்வியா வேறு, சும்மா அப்ளிகேஷனா கேட்காரு. இந்த போன ஒரு பாஸ்வேர்டு வந்து ஃபைல் ரீட் ரைட் மெத்தடாலஜியும் சின்ன ஒரு கேள்வி, அதனால அப்ளிகேஷன் கேள்வியை பார்ப்போம். ஓகே, நான் முடிச்சு கொள்றேன். திங்கட்கிழமை தொடர்றேன்னா, திங்கட்கிழமை 4:30